ஸோ இது வந்து ஒரு இது ஜிட்டப்ல இருந்து தான் நான் சார் எடுத்தேன் சார். இந்த இது வந்து எப்படின்னா அமேசான், ஐஎம்டிபி, எல்ப் அப்படின்ற எல்ப்ன்றது ஓகே. அந்த ஹெல்ப்ன்றது இது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸோட ரிவ்யூ. ம் ம். ஸோ அதில் வர்ற ரிவ்யூஸோட டேட்டா செட்ஸ் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி லைக் கடைசியில் நம்ம கொடுக்குறோம். அதோட எமோஷன்ஸை வந்து சொல்ற மாதிரி ஒரு சூப்பர். மாடல், ஒரு ம் எஸ்விசி ம் மாடல் ஆக்சுவலா ம் அது ம் ம். இருந்துச்சு ஆல்ரெடி. அது அது ஓகே எப்படி போச்சுன்னா, அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் என்எல்பினா எப்படி, தென் என்னென்ன தேவையோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே. அதை இந்த சிம்பிள் வேர்டு எம்பெட்டிங் டெக்னிக்னு சொல்லிட்டு அது அது ம் நம்பர்ஸ் வச்சு பண்றது, அப்புறம் அரேஸ் வச்சு ம் பண்றது, ம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்ட். அப்புறம் ம். டைரக்டா கோடுக்குள்ள போயிடும் ஆக்சுவலா. ஓகே ஓகே. அவ்வளோதான். ஸோ ஆ அப்புறம் அப்புறம் வந்துட்டு நீங்க சொன்ன அப்ரோச் படி சரி ஓகே. நேற்று ஸ்பேசியை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்பேசியை ம் பத்தி ம். லைக் சாட் ஜிபிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஒரு ஓகே. அப்ரோச் சொல்லியிருந்தீங்கல்ல, லைக் தெரியலனா ஆமா நீங்க ஆமா. போ அப்படின்ற மாதிரி. ஓகே ம் அப்படின்ட்டு ம் ம். இதுல என்னென்ன இருக்குன்னா, பேசிக்கா வந்து ப்ரீ ப்ராசஸிங் முக்காவாசி பண்ணி முடிச்சுறதுக்காக தான் அந்த ஸ்பேசின்றதுன்றது ஒரு ஒரு கன்க்ளூட் நானா பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலா. பட் ம் அதுதான். ம் ம். அண்ட் தென் அது என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு ஓகே. தென் கோட் பாட்டுக்கு போனப்போ கோட் பாட்டில் வந்து ஒன்று ஒன்றா அதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். என்கோர் வெப் சிஸ்டம்ன்றது டிக்ஷனரி, அப்புறம் ம் ஆப்பிள் ம் வந்து ம். நம்ம நேற்று படித்த அந்த டோக்கன்ஸு, ஓகே லெமனைசேஷனு, ஓகே. ம் ம் ஸ்டாப் ம். வேர்ட்ஸ் ரிமூவல். ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து ஓகே. லிஸ்ட் ஆஃப் ஸ்டாப் வேர்ட்ஸ்னு போட்டு அது என்னென்ன ஸ்டாப் வேர்ட்ஸ் மொத்தம் 326 ஸ்டாப் வேர்ட்ஸ் இருக்குது மொத்தமாக அந்த இருக்கு. ஓகே. ஸ்பேசியோட அந்த ஸ்டாப் வேர்ட்ஸ்ன்ற டிக்ஷனரியில ஒரு ஸ்டாப் வேர்ட்ஸ்ல. ம் ம் யா. ம் அண்ட் தென் ம். அது ஓகே. சென்டென்சஸ் எல்லாம் தனியா பிரிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இது ம் ம் ஸ்டாப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ம் ம். அண்ட் தென் லெமன்டைசேஷன், ரன்னுக்கு வந்து ரன்னு, ரன்ஸுக்கு ரன்னு, ரன்னிங்க்கு ரன்னு, ம் டிக்ஷனரி ம். டேட்டா சூப்பர் ரிசம்பிள் ஆகுன்ற சூப்பர். பார்த்து ஓகே. ம் நேற்று நீங்க ம் சொன்ன எல்லாமே அதோட கண்டென்ட் ம். எல்லாமே இருந்துச்சு. அது ஓகே. போக இந்த எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்ணது இந்த டிஸ்பிளேசி டிஸ்பிளேசி. அப்படின்றது வந்து ம் அஹ், ம். அது வந்து நைஸ். ஒரு விஷுவலைசேஷன் டூல் ஆக்சுவலா. ஓகே. நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி எது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது ம். டிபெண்டன்சி பார்சிங் அது மாதிரி ஆ. நடக்கிறது. ஓகே. சூப்பர் ஓகே, சூப்பர். ம் அது வந்து விஷுவலைஸ் பண்ற மாதிரி ஒன்று. அண்ட் தென் ம். வேற சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸையும் டிஸ்பிளேஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இட் டஸ் இதுவும் ஃபார்மட். விஷுவலைசஸ். யா. நைஸ் நைஸ். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ம் ம். நைஸ். ஓகே. அண்ட் தென் வந்துட்டு டைரக்டா உள்ள கோடுக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்துட்டு எஸ்கேலன்ல இருந்து டிஎஃப்ஐடி வெக்டரைசர் அண்ட் தென் மித்த என்னென்னலாம் தேவையோ பைப்லைன் பண்றது, ட்ரெயின் டெஸ்ட் ஆஸ் யூஸ்வல் என்னென்ன இருக்குதோ. ம் ஸோ ம் இதில் மூணு ம். டேட்டா. எல்ப் டாட் டெக்ஸ்ட் வந்து நாட் ஏசி டெக்ஸ்சர் வாஸ் இது வந்து ஃபுட்டோடது. ஓகே. அப்புறம் ஐஎம்டிபி வந்துட்டு மூவியோட ரிவ்யூ. ஓகே. நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப்போட டேட்டா செட் எடுத்துட்டு அதோட காலம் நேம்ஸ் அதில் இல்லை இப்போ ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்துட்டு தே ஹாவ் கிவன் தட் ஃபர்ஸ்ட் இதை வந்து இது வந்து ஆக்சுவல் ரிவ்யூ, இது வந்து சென்டிமெண்ட், எல்லாமே லேபிள்டு டேட்டா செட் ஆக்சுவலாக. இதில் ம் ம். கொடுத்துருக்கிறது எல்லாமே லேபிள்டு எல்லாமே தான். லேபிள். ஒன்று ஜீரோ. ஆனா ஆமாம். யூஸ்வலா வந்து லேபிள்டு வராது. இருக்காது. ஆமாம், நம்மளாம் இருக்காது. மேனுவலாக ஸ்கிராப் பண்ணோம்னா அதில் வந்து ஆமா இருக்காது. ஆமா. ஓகே. ஓகே. அண்ட் தென் நைஸ். அதை பண்ணிட்டு அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஸ்டஃப் ஹெட்டு ஷேப் ம் எல்லாம் பிரிண்ட் ம் பண்ணிட்டு அதே ம் மாதிரி அமேசானோடதை ரீட் பண்ணிட்டு அதே மாதிரி ம். ஐஎம்டிபி மூணுமே ரீட் பண்ணிட்டு அதை கன்கேட்டினேட் பண்ணி ஒரே டேட்டா செட் ஆக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரி. 1000 இருந்தது. இப்போ மொத்தமாக 2748ன்ற ஒரு காலம் நம்பர் வந்து ரோ நம்பர் வந்து ஓகே. வந்துருச்சு இப்போ மொத்தமாக ம் ம் கன்கேட்டினேட் பண்ணி. ம் ம். ஸோ அதோட ஹெட் பிரிண்ட் பண்ணிட்டு சென்டிமெண்ட் கவுண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் வந்து 1386, நெகட்டிவ்ஸ் வந்து 1362 இருக்குது. ஓகே. அப்புறம் இஸ்னல் பார்க்கும்போது எல்லாமே 00. ம் ம். அப்புறம் வந்து டோக்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி இல்லை இல்லை. ஆ, இல்லை இது டாபிக் தப்பாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக.
ஸ்ட்ரிங் இம்போர்ட் பண்ணிட்டு பங்க்சுவேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பங்க்சுவேஷன் ஓகே. மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ம், ம், அப்புறம் இது வந்துட்டு கிளீனிங், டேட்டாவோட கிளீனிங், ம், டோக்கன், என்எல்பி ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஃபார் டோக்கன் இன் டாக்கு டோக்கன் டாட் லெமன் நாட் ஈக்குவல் டு ப்ரான். ஓகே, அதேதான் அதேதான். அதை க்ளீன் பண்றாங்க. ஆக்சுவலா சென்டென்ஸ் வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ லைக் திஸ் வீடியோ அப்படின்றது வந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஹலோ, ம், ம். லைக் அண்ட் தென் வீடியோ. மித்தது எல்லாமே வந்து இந்த ஸ்டாப் வேர்ட்ஸ்ன்ற கேட்டகரியிலையும் பஞ்சுவேஷன்ஸ்ல வந்து இந்த ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் வந்து பஞ்சுவேஷன் கேட்டகரியிலேயே வந்து ரிமூவ் ஆயிருது. ரிமூவ் ஆயிட்டு ஓகே. நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், மெயின் பார்ட் ஆஃப் த வேர்ட்ஸை மட்டும் எடுத்து தர்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் டேட்டா கிளீனிங். ம், ம், அப்புறம் ஆக்சுவல் மாடல் பார்ட்குள்ள போயிடுறோம். ஸோ லீனியர் ம், எஸ்விசி யூஸ் பண்ணிட்டு ம், ம், ரிவ்யூ, எக்ஸல் வந்து ரிவ்யூ சென்டிமெண்ட்டாக அதை ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ம். அதை வந்து நம்ம பைப்லைன் பண்ணிடுறோம். சிஎல்எஃப்ல வந்துட்டு ஆஹ் இதையுமே கிளாசிஃபையரையும் டிஎஃப் ஐடிஎஃப்ஐயும் இது ஆக்சுவலாக நான் பார்க்கல என்னன்னு சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வெக்டரைசர். ம், ம். ஓகே. ஸோ ரெண்டையும் பைப்லைன் வெக்டரைசேஷன். பண்ணிட்டு. வெக்டரைசேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்விஎம்ல பார்த்தோம் இல்லையா, அதே ஆ. அது ஆக்சுவலாக இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லீனியர் தான், நான் லீனியர் கூட கிடையாது, எல்லாமே லீனியர் தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ம். வாட் வி ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் தி எஸ்விசி வெக்டரைசேஷன். அதே கான்செப்ட் தான், எதுவுமே மாறாதீங்க. என்னன்னா டெக்ஸ்ட் மட்டும்தான். அதுக்கு அங்கே வந்து நம்ம நியூமெரிக்கோ மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோ இல்லை மற்ற அப்ளிகேஷனோட வெக்டரைசேஷன் தான். ஸோ நத்திங் இஸ் நியூ இந்த ஓகே வெக்டரைசேஷன். ஓகே. அதே கான்செப்ட் தான். ம். அண்ட் Yeah. தென் அதை எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் வந்து ஃபிட் பண்ணிட்டு ம். எதுல ஃபிட் பண்றோம்னு நம்ம பைப்லைன் பண்ணி வச்சதுல பைப்லைன் வெக்டரைசரையும் வச்சுக்கலாம். ஓகே. கிளாசிஃபையரையும். ம். அண்ட் தென் எக்ஸ் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி பிரிச்சு வச்சதை ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்கோர்ஸ் எடுத்துடுறோம். ஓகே. மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ப்ரெசிஷன், ரிகால், எஃப்ஒன் ஸ்கோர், சப்போர்ட் கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் வந்து மேட்ரிக்ஸ் as usual. ம். யா யூஸ்ஃபுல் ஸ்டஃப் எல்லாத்தையும் பண்ணிட்டு லைக் அதோட அதோட மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓகே. ஆக்சுவல் கண்டென்ட் சிஎல்எஃப் டாட் ப்ரெடிக்ட் வாவ் திஸ் இஸ் அமேசிங் இதுன்னா ஓகே ஒன்னு கொடுத்துருது. அண்ட் தென் ம். வாவ் திஸ் சக்ஸ் அப்படின்னா ஓகே நெகட்டிவ் சென்டென்ஸ் 0 அப்படின்ற மாதிரி கொடுத்துருது. அதுதான் இப்போ, அதாவது அந்த அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு தடவை அந்த ப்ராசஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் வெரி யூஷுவல் கைண்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் த டீப் லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் அகெயின் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ, எந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி எந்த ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் டு மேக் தி டெசிஷன். ஸோ அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ரொடிக்ஷன், எஸ் ஐ எம் சேட், ஸோ அந்த சென்டிமெண்ட்டையும் இது ப்ரொடிக்ட் பண்ணணும். கிரேட். ஓகே. இப்போ இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம பைத்தன் ஸ்டார்ட் பண்ணும்போது பைத்தன் லைப்ரரி, பைத்தன் ஒரு சிம்பிள் கோடு, அதாவது மிஷின் லேர்னிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு மிஷின் லேர்னிங் மூவ் ஆகிட்டேன். மிஷின் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்ட் வித் ஆல் த திங்ஸ். அதோட பேசிக் லைப்ரரி, பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன், ட்ரெயினிங், டெஸ்ட், வெலிடேஷன் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் தென் ப்ரெடிக்ஷன். அது மிஷின் லேர்னிங். ஒரு அல்காரிதமா அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட போகும். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஏஎன்என், சிஎன்என் அண்ட் தென் என்எல்பி. என்எல்பியில் இதனோட இந்த எஸ்பெஷலி ஸ்பேசி லைப்ரரி இதை பார்த்தோம். ரைட். இப்போ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பேசிக் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங். ஸோ பேசிக் மிஷின் லேர்னிங்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ஒரு அப்ரோச் இருந்துச்சு மேக்ஸிமம் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி மாறும். பட் இங்க டீப் லேர்னிங்ல பார்க்கும்போது அதாவது கோடு சின்னதா பெருசா அப்படிங்கிறது டசன்ட் மேட்டர். ஆனா எந்த லைப்ரரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட அப்ரோச் மாறும். ஓகே. இப்போ நம்ம இந்த பேக்கேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கூகுளோட கெராஸ் மாடியூலோ இல்லை டென்சர் ஃப்ளோவில் இருக்கிற கெராஸ் மாடியூலோ வாட் எவர் இட் இஸ், நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், பட் இட் ஷுட் பி இன் கோயிங் இன் டெப்த்.
அதனோட டெப்த் இதுல தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஒரு ஒரு விஷயத்த எடுத்துக்கிறீங்க, ஒரு 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 சம்மரி ஏதோ கொடுக்குறீங்க, அந்த சம்மரியை வந்து எப்படி வந்து இது ஹவு இட் இஸ் ஐடென்டிஃபைங். ஸோ இப்போ நீங்க ஓரளவுக்கு என்எல்பி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ள எதெல்லாம் வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். என்எல்பியோட அப்படியே அடுத்த ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இப்போ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஜென் ஏஐ அப்படின்னா இட்ஸ் அ ஜெனரேட்டிவ் ஏஐ. அண்ட் வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, ஜெனரேட்டிவ் ஏஐனா இப்போ நம்ம வந்து இதுல ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதெல்லாம் ஃபைன் பண்ணுது இல்லையா? நியூயார்க் சிட்டி ஆன் டியூஸ்டே டிக்ளேர்ட் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி என்ற ஒரு ஒரு பேராகிராஃப் எதை கொடுத்துருக்கீங்க இல்லையா? இதுல இதனோட நியூயார்க் சிட்டின்றது ஒரு பிளேஸ், அதாவது ஜிபிஇ, ஜியோகிராபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அது டியூஸ்டேனா அது ஒரு டேட்டோ இல்லை டே, அதுக்குள்ள வர ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுக்கும் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர், ரைட்? இப்போ இதனோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இப்போ இந்த ஸ்பேசியல் லைப்ரரியில தெர் ஆர் சோ மச் ஆஃப் ஹியூமன் இன்டர்வென்ஷன். இப்போ நீங்க ஒன்னொன்னுக்கு நீங்க ப்ராம்ப்ட் பண்ணணும், அதை கரெக்டா யூஸ் பண்ணணும். அந்த ஸ்பேசியல் லைப்ரரிக்குன்னு ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷன் தாண்டி பவுண்டரி இருக்கு. அந்த பவுண்டரி தாண்டி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த லைப்ரரி டிசைன் பண்ணது அவ்வளவுதான். கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு என்எல்பிக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா, ஒரு எக்ஸ்டென்சிவ் டீப் லேர்னிங் ப்ராசஸ் தான் என்எல்பியில் ஸ்பேசி லைப்ரரி. ஆனா அப்படியே ஜெனரேட்டிவ் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது அப்படியே ஸ்பேசி எல்லாம் மறந்துடுங்க. ஸ்பேசி ஃபுல்லா மறந்துட்டு ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அப்படின்னா, ஜெனரேட்டிவ்ல இட் இஸ் கிவிங் யூ, இப்போ நீங்க ஸ்பேசில ஸ்பேசி அந்த அந்த இதுக்கு போல 101 யூசேஜ், இந்த கீழே மெனு போங்க, மெனுவில் யூசேஜ் போங்க, யூசேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 101. இதுல இப்போ ஓரளவுக்கு உங்களால என்எல்பி அப்படிங்கிற அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல எப்படி எல்லாம் இந்த இந்த வார்த்தைங்க, அந்த வேர்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி ஷஃபிள் ஆகுது, தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்குது, அதை அதனோட லைப்ரரியை ரெஃபர் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குது. Okay, it's a kind of a machine learning information or machine learning features. நல்லா கவனிங்க, I'm just using the word the machine learning features. ஒரு நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அது மிஷினா தான், மிஷின் லாங்குவேஜில் தான் நமக்கு ரிப்ளை பண்ணும். ஓகே, நல்லா நல்ல வார்த்தையை கவனிங்க. I'm just using, இப்போ நீங்க ஒரு ஸ்பேஸில் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணி ஒரு பாட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாட் எப்படி ஓரளவுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப், நீங்க என்ன ட்ரெயின் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே கொடுக்கும். ஒரு மிஷின் லேர்னிங்கா கொடுக்கும். அது மிஷின் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ஜென்ஏஐ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங் பேசுற மாதிரி. புரியுதா? அந்த அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் அந்த வார்த்தையை நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க சாட் ஜிபிடிக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேளுங்க, வாட் இஸ் எல்எல்எம்? அதனோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க நீங்க வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு டோன் இருக்கும், ரைட்? LLM stands for அதனோட இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், which is a type of AI மாடல் டிசைன். அதுக்கப்புறம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் LLMs, சைஸ் அண்ட் ஸ்கேல், கேப்பபிலிட்டிஸ். அது கீழே வாங்க, அது கீழே வாங்க. அதனோட கேப்பபிலிட்டிஸ், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் LLMs, ஜிபிடி ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர், ரைட்? ஹவு டு தே ஒர்க், சேலஞ்சஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ். அப்படியே அப்படியே கீழே வாங்க. ஓகே, இப்போ அதை கன்க்ளூட் பண்ணும்போது இட் இஸ் லைக் how human being
which is giving you the information. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இது ஏன் வந்து ஜென் ஏஐ அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள கொண்டு வரணும்னா, இட் ஜெனரேட்ஸ் பை இட் செல்ஃப். ஓகே, ஒரு கேள்வி வாட் இஸ் எல்எல்எம் மட்டும்தான் கேட்டீங்க. யூ ஆர் நாட் ஆஸ்கிங் சேலஞ்சஸ் கன்சிடரேஷன்லாம் கேட்கவே இல்லை. ஓகே, எக்ஸாம்பிள் கேட்கல, ரைட்? நீங்க கேப்பபிலிட்டிஸ் கேட்கல, எதுவும் கேட்கல. ஓகே, ஸோ இட் இஸ் கிவிங் யூ lot of, I mean, it is generating the information like you will be expecting these kind of responses from this tool. So that is where the difference between the machine learning bot and then the LLM bot. And in the chat GPT-யோட அந்த ரெவல்யூஷன், chat GPT-க்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் chat GPT தான் அதை கரெக்டா பிரேக் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம். எதை பிரேக் பண்ணினா, நீ எதை வேணாலும் கேளு, ஐ ஐ ட்ரை டு கிவ் ஆஸ் மச் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு இந்த இந்த மிஷின் வந்து ப்ரூவ் பண்ணிச்சு. இந்த இந்த ட்ரெயின்டு மாடல், அதாவது ப்ரீ ட்ரெயின்டு மாடல், இட் இஸ் ஜெனரேட்டிங் இட்ஸ் ஓன் கான்டென்ட். லைக் ஹியூமன் எப்படி வந்து அவங்க ஒரு இப்போ நீங்க ஒரு ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட. இப்போ நீங்க கிருத்திக் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா ஒன் வேர்டா இருக்காது. மேபி அதனோட ஓகே நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்புள், அகேன் கேஸ் டு கேஸ் தான். இருந்தாலும் ஒன் வேர்ட்ல சொல்ற எந்த விஷயமும் இல்லை. நான் அங்க போனேன் இந்த ரீசனுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய நீங்க ரொம்ப ஓட்ட வாயா இருந்து நிறைய எல்லாத்தையும் வளருவீங்க, நீங்க எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னு, ரைட்? வாட் டஸ் இட் மீன்? அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்க ஒரு கேள்வி தான் கேட்டீங்க, what is LLM கேட்டீங்க. It is giving lot of information about LLMs that might you wanted to know about this large language model. அப்போ that is where the difference between the அந்த மிஷின் லேர்னிங் லாங்குவேஜா இருந்த விஷயம், ரெஸ்பான்சஸ் இருந்த விஷயம் அப்படியே வந்து ஒரு ஜெனரேட்ஸ் லைக் எ ஹியூமன் பீயிங். அதை வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள கொண்டு வந்து we are getting so many informations like GPT, BERT, BERT, bidirectional encoded representations from transformers. Transformer is the main algorithm. Okay. Transformer the main algorithm. Don't forget this. Transformer is the main algorithm. அதுல இருந்து வந்த விஷயம் தான் ஜிபிடிஸ். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேரை வச்சு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுதான் சாட் ஜிபிடி. ஓகே, GPT is a kind of an algorithm. Okay, generative pre-trained model, pre-trained transformer, right? And then BERT, அதுக்கப்புறம் POM, pathways. pathways அப்படின்னா அந்த அதனோட ஜெமினியோட லாங்குவேஜ் தான் வந்து pathways லாங்குவேஜ் மாடல் வந்து ஜெமினியோட மாடல், ரைட்? இட்ஸ் ஓன் they are using. llama, large language model, meta AI, அதுதான் வந்து llama. Okay, that is from Meta and obviously it is from Facebook. Okay, so இவங்க தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ரைட்? ஓகே, ஸோ இதுதான் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகே, இது எப்படி நம்ம இப்போ வந்து நம்ம இந்த இந்த எவல்யூஷன் சொன்னோம்ல, பைத்தன்ல பேசிக் லைப்ரரி படித்தோம், அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங்ல ஒரு ஃபார்மட் படித்தோம், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் வந்தால் டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் இஃப் யூ ஆர் யூஸிங் கெராஸ் ஆர் இப்போ ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சுல்ல. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ வந்த பிறகு எல்லாமே ஏபிஐ ஆயிடுச்சு. தட் இஸ் கால்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நீங்க ஓப்பன் தி அனதர் டேப், GROQ, Grok Cloud, CLOUD. Playground. Grok Cloud playground. Ah, yes. Correct. ரைட், இதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் நான் பண்ணுறேன். ஐ திங்க் இதுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன்.
இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்களா கிராக் க்ளவுட்? ஆமா சார், இது ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க டெமோ கிளாஸ்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தீங்க. ரைட். ஓப்பன் அப் தி அதர் டேப். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. huggingface.io. Yeah, no, Hugging Face. Hugging Face. I think somebody Hugging Face. API key. Hugging Face API key. Right. Okay. இதில் ஏஐ கம்யூனிட்டி அந்த மாதிரி ஏதாவது சர்வர்லெஸ் இன்டர்ஃபேஸ் மாடல்ஸ் மாடல்ஸ் மேலே மெனுவில் மாடல். எஸ், அதாவது இப்போ எடுத்துச்சா ரைட். இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐல தியரிட்டிக்கல் அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் டூ லாட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் ஜஸ்ட் லீஸ்ட் பாதர், அதெல்லாம் பெரிய இது கிடையாது. டைரக்டா நம்ம வந்து உள்ள இப்போ சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கிராக் க்ளவுட் இப்போதைக்கு போங்க. கிராக் க்ளவுட் ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஏபிஐ கீஸ் கிரியேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் ஏபிஐ கீஸ் கிரியேட் ஏபிஐ. enter any name, டெஸ்டோ இல்லை சம்திங். சப்மிட். காப்பி பண்ணி நோட் பேட்ல எங்கேயாவது வச்சுக்கோங்க. சேவ் பண்ணுங்க. மினிமைஸ் பண்ணிக்கோங்க. கோ டு பிளே கிரவுண்ட். ஓகே, நான் இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கீழே ப்ராம்ப்ட்ல யூஸ் மெசேஜ் இருக்குல்லையா, என்ன கேட்கலாம், வாட் இஸ் எல்எல்எம். இதுதான் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டோம். பட் ஸ்டில் இப்போ வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாம் என்னென்னலாம் என்டர் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. ஸோ எல்எல்எம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிராக் க்ளவுட்லேயே யூஸ் எனி கைண்ட் ஆஃப் மாடல் வாட் யூ வாண்ட். இப்போதைக்கு லாமாவோட 8 பில்லியன் டெக்ஸ்ட் தான் எடுத்திருக்கு. 8192 8 பில்லியன். யூஸ் எனி திங் யூ வாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெம்மா எதுவும் இல்லை. ஜெம்மா வந்து ஜெமினையோட மாடல். ஐ திங்க் ஜெம்மா இஸ் ஜெமினை. டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜெம்மாவோட ரெஸ்பான்ஸ் இது. ஓகே, ஜெம்மா டு ஓப்பன் மாடல்ஸ். எஸ், கூகுள் ஏஐ மாடல்ஸ். எக்ஸாக்ட்லி, ஜெம்மா வந்து ஜெமினியோட மாடல். சரியா? ஓகே, அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஜெம்மா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஜெம்மா இஸ் அ ஜெமினை, லாமா இஸ் ஃப்ரம் மெட்டா. அதுக்கப்புறம் மிக்ஸ்டல்னு ஒன்று இருக்குங்க, விஸ்பர் ஒன்று இருக்கு. விஸ்பர் இஸ் அதையும் இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து இனிமே உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, ஐ மீன் டீப் லேர்னிங்கோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்எல்பி அது எது வந்தாலும் இதே மாடல்ல தான் இருக்கும். இப்போ ஜென்ஏயோட அப்ரோச்சே வந்து எப்படின்னா, இது எல்லாமே ஏபிஐ பேஸ்ட் லேர்னிங் மாடல். ஏன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ண போற விஷயம் எல்லாமே டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படிதான் இருக்கு. ஓகே, அதனால உங்களுக்கு தனியா ஒரு இந்த மாதிரி இப்போ கிராக் கிளவுட் வந்து தே ஆர் கிவிங் யூ திஸ் பிளே கிரவுண்ட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு இடம். கூகுள் ஏஐ ஸ்டுடியோவும் இருக்கு, அதை நான் இப்போ பின்னாடி சொல்றேன். அது சில சமயம் வந்து யூ ஹவ் டு என்டர் யுவர் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். give you too much of confusions. So Grok Cloud is working fine. Okay, and then
யூ வில் பி கெட்டிங் டூ மெனி ஆப்ஷன்ஸ். இதுலயே எல்லாமே இருக்கு. மிக்ஸ்டல் இருக்கு, லாமா இருக்கு, ஜெம்மா இருக்கு, விஸ்பர் இருக்கு. மிக்ஸ்டல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இதனோடது. மிக்ஸ்ட்ரல்னு ஒன்று இருக்கு. அது வந்து இட்ஸ் ஃப்ரம் மிஸ்ட்ரல் ஏஐ. ஓகே, மிஸ்ட்ரல் ஏஐ அதனோட மாடல் வந்து மிக்ஸ்ட்ரல் 8 into 7 பில்லியன் 7 பில்லியன் டெக்ஸ்ட்டை வந்து அவன் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். அவன் தான் எனக்கு தெரிஞ்சு அது வந்து இட்ஸ் ஃப்ரம் பெர்ப்ளெக்சிட்டி. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாவான்னு ஒன்று இருக்கு. தீஸ் ஆர் ஆல் மிஸ்டல். ஓகே, மிஸ்டல் தனியாகவே வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டியும் இட் இஸ் கிவிங் யூ சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ கோயிங் ஃபார்வர்டு நீங்க என்ன பண்ணணும், ஒரு மாதிரி இது கன்ஃபியூஸ்டு ஒரு விஷயமா இருக்கும். பட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் யூ ஹாவ் டு திங்க் லைக் அன் ஏபிஐ. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை போய் இப்போ ஹக்கிங் ஃபேஸ் போங்க. ஏன் ஓப்பன் சொன்னோம்னா அது காரணம் இருக்கு. இப்போ சர்ச் மாடல்ஸ், டேட்டா செட்ஸ், யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த மாடல்லாம் பாருங்க. மாடல் எவ்வளோ, அதாவது என் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு, டேட்டா செட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து டெக்ஸ்ட் பார்க்கணும், டெக்ஸ்ட் டு இமேஜ் மாடல் நான் யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் டு 3D மாடல் நான் யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே மல்டி மாடல் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஜென்ஏ வந்துட்ட உடனே மல்டி மாடல் ஆயிடும்னா ஒரு இன்புட் மெனி அவுட்புட்ஸ். ஓகே, அதாவது எனி கைண்ட் ஆஃப் an information you will be getting from this kind of an API. இப்போ இன்னொரு விஷயம், மல்டி மாடல்ல வீடியோ டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், சில சமயம் இப்போ ஆடியோ டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், இமேஜ் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், விஷுவல் கொஸ்டின் ஆன்சரிங், சோ மெனி திங்ஸ். கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி. இப்போ கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சிஎன்என்ல பார்த்த அதே டெக்னாலஜி தான், பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஓகே, இன்னொன்னு ஹக்கிங் ஃபேஸ்ல இல்லாத எந்த விஷயமுமே இல்லை. ஓகே, ஹக்கிங் ஃபேஸ்ல இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமும் இதுல வந்துடும். இப்போ கிராக் கிளவுட்ல நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ண மாதிரி இதுலயும் நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணியே தீரணும். ஓகே, அது ஒரு இருக்கும். இந்த உங்களோட முதல்ல சைன் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலை சூஸ் பண்ணிட்டு அது உள்ள போய் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஏபிஐ. அந்த ஏபிஐ நீங்க இங்க இது பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு பிளே அரவுண்ட். ஓகே, நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். ரைட், இப்போ இது இல்லாம இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, there are so many things. நீங்க எக்கச்சக்கமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இப்போ இருக்கிற மிஷின் லேர்னிங், ஐ மீன் ஜென் ஏஐலையும் எல்எல்எம்லையும் கரெக்டா நீங்க ஒர்க் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து நீங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடும். எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஐ மீன் ஏபிஐ கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஏபிஐ கண்டுபிடிச்சு இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம முன்னாடி எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்லயே லைக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஜெரோதா இருக்கு, ஃபேமஸ் அப்ளிகேஷன். இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், யூ கேன் ட்ரேட். ஜெரோதா மாதிரி நிறைய இருந்தாலும் ஜெரோதா இட்ஸ் கெட்டிங் ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, அதோட ஜியூஐ வந்து ரொம்ப அட்டகாசமான ஜியூஐ, ரொம்ப சிம்பிளா இருக்கும் பட் எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி அதுல இருக்கிற மிஷின் லேர்னிங் கான்செப்ட் ரொம்ப ஃபாஸ்ட் லோடிங், மற்ற ஆஸ்பெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இட் இஸ் கிவிங் யூ த ப்ரெடிக்ஷன். இப்போ எந்த ஷேரை வாங்கலாம், ரைட்? இப்போ இந்த மாதிரி பல விஷயம் சேர்ந்தது இந்த டூல், இது ஜெரோதா. ஆனா இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா, ஒரு பர்டிகுலர் மாடல், இந்த மாடல் ஒரு விஷயத்த மட்டும் தான் செய்யணும். எனக்கு வந்து எந்த ஷேரை எப்போ வாங்கணும், இந்த ப்ரெடிக்ஷனை கிட்டத்தட்ட ஒரு பர்சனலைஸ்ட் அசிஸ்டன்ட் ஃபார் இட் வில் ஒர்க் ஒன்லி ஃபார் ஷேர் மார்க்கெட்டுக்கான ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். ஓகே, இப்படி இப்போ இன்னும் டெப்தா, அதாவது ஜெனரேட்டிவ் ஏ அப்படிங்கிறது ஒரு ஆல்ரெடியே ஒரு மாடல் இருக்கு. அதை நான் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா ஒன்று கேட்குறேன். எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இட் ஹாஸ் டு ஒர்க் ஒன்லி ஃபார்
ஃபினான்ஸ், அவ்வளவுதான். வேற எதுவுமே பக்கம் கிடையாது. அப்போ யூ ஹாவ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன். அப்போ அந்த ஃபினான்ஸ்லயும் எல்லாமே எனக்கு தேவையில்லை. யூ வாண்ட் ஒன்லி தி ஷேர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன், அதை அனலைஸ் பண்ற அந்த ஏபிஐ மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ அப்படி போகும்போது, அப்படி இப்போ அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ். அதுதான் ஏஜென்டிக் ஏஐ. நீங்க என்னோட நியூஸ் லெட்டரை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை இன்டெப்தா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் செய்யும். ஒரே ஒரு வேலை மட்டும் தான் செய்யும் அந்த ஏஜென்ட். இப்போ வந்து கிருத்திக் வந்து இப்போ வாலிபால் விளையாடுறான் அப்படின்னா வாலிபால் மட்டும்தான் தெரியும் அந்த ஏஜென்ட்டுக்கு. கிருத்திக் அப்படிங்கிற ஏஜென்ட்டுக்கு வாலிபால் மட்டும்தான் விளையாட முடியும், வேற எதுவுமே தெரியாது. ஆனா வாலிபால்ல இன்னும் டவுட் தெரியும். அதனோட அந்த அந்த கோர்ட் சைஸ் என்ன, என்ன மாதிரி பால் என்ன, எது எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, அந்த நெட் எங்கெல்லாம் வருது, எப்படி விளையாடுனா எவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சா என்ன மாதிரி பண்ணணும், அந்த வாலிபாலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஏஐ ஏஜென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா வாலிபாலுக்கு மட்டும் அதை நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ ப்ரீ ட்ரெயின்ட் மாடல். இப்போ நான் ரெண்டு விஷயம் கவர் பண்ணுறேன். ஜென் ஏஐ அப்படிங்கிறது ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆக்சுவலாக இப்போ ஜென் ஏஐயே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனீங்க அப்படின்னா அதுதான் ஏஐ ஏஜென்ட். இதுக்கு மேல இந்த மாதிரி ஏஜென்ட் தான் இட்ஸ் கோயிங் டு ரூல் அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 25 years ஆகுது. ஆர் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு அடுத்த கம்ப்யூட்டேஷனல் எட்ஜ் வர வரைக்கும், ரைட், ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இது அப்படியே சேச்சுரேட் ஆகிடும். நம்மளோட அந்த எல்லா பிளாட்ஃபார்மும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏஐ ஏஜென்ட் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஏஎம்எல் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரீம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது 4 வருஷமும் இன்டெப்தா நீங்க அதை படிச்சு அதுலயே பயங்கரமா நீங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ரேஞ்சுக்கு நீங்க உங்களோட அகாடமிக்ல ஒரு பெரிய ஒரு மென்டாரை நீங்களே உருவாக்கலாம். ஓகே, ஐம் ஜஸ்ட் சேயிங். அது நிறைய மற்ற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சேயிங் ஃபார் யுவர் லைட் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். சரி, இது எதுக்கு இந்த பிளே கிரவுண்ட்லாம் எதுக்கு? ஜஸ்ட் கிளிக் தட் பிளே கிரவுண்ட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஜென்ஏனா என்னன்னு தெரியுது, ஏஜென்டிக் ஏஐ இல்லை ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ரைட் சைடில் ரைட் கார்னர்ல வியூ போகணும். ஓகே, இப்போ இந்த அப்படியே இந்த கோடை காப்பி பண்ணுங்க. லேப் வாங்க. லேப்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணுறீங்களா? சரி. இதுல இப்போ என்ன, இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, இது ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்க கிராக் முதல்ல இம்போர்ட் பண்ணணும், அது ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த கிராக் என்வாயன்மெண்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்ல, அதுக்கு உங்களோட ஆத்தென்டிகேஷன், அந்த ஏபிஐ கீஸ் வந்து அது எந்த இடத்துல கொடுக்குறதுன்னு ஜஸ்ட் கூகுள் ஐ மீன் கொலாபிலே கேளுங்க. ரிவ்யூ ஒன் கோட். கிராக் வந்து இப்போ தான் டெவலப் ஆகுது. கிராக்ன்றது ஒரு சின்ன ஒரு சேட் ஜிபிடி மாதிரி, இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட். சேட் ஜிபிடி தே ஆர் நாட் கிவிங் யூ திஸ் கைண்ட் ஆஃப் பிளே, பட் கூகுள் கொடுக்குறான். ஈவன் கிராக் கிளவுட் மாதிரி வேற யாரும் கொடுக்குறாங்க. there are so many other things. நான் நிறைய செக் பண்ண ரீசெண்ட் டைம்ஸ்ல. நான் உங்களுக்கு அந்த அந்த லிஸ்ட் எல்லாமே அனுப்புறேன். பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க இப்போ நோட் பேட்ல கால் பண்ணீங்கன்னா அந்த ஏபிஐ பண்ணுங்க.
ரன் அச்சா ஓகே சங் ஓகே ஃபைன். இப்போ ஓகே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். மேபி பிப் இன்ஸ்டால் மேலே கொடுங்க. டசன்ட் மேக் சென்ஸ் இல்லை, மேலே கொடுத்துருங்க. பிப் இன்ஸ்டால் ப்ராக் வந்து மேலே கொடுங்க. இல்ல அது ப்ராப்ளம் இல்லை சார், நம்ம எதை ரன் ஒன்றும் இல்லையா? பண்றோமோ அது. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கண்டென்ட்ல போய் வாட் இஸ் எல்எல்எம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா, அந்த கேள்வியை மாத்துங்க, கேள்வியை சேஞ்ச் பண்ணுங்க. இல்ல இல்ல, இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல, கோடு என்வாயன்மெண்ட்லயே ஓகே ஓகே. கோடு என்வாயன்மெண்ட் அதை சேஞ்ச் பண்ணுங்க. வாட் ஷுட் ஐ என்டர் சார்? ஏதாவது கேளுங்க, யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் எனிதிங், ஏன்னா இட்ஸ் யுவர் அசிஸ்டன்ட். யா, அப்புறம் தெரிஞ்சு. வருதா? ரைட். இது இது முக்கியம் இல்லை. இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வருது இல்ல, மேல அந்த கோடு போகலாம். இப்போ இந்த கோட்ல சில இன்ஃபர்மேஷன், forget about API and மற்ற விஷயம் மாடல். அந்த மாடல் வந்து ஜெம்மா 2 யூஸ் பண்றீங்க. ஜெமினி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகே, பட் அதுக்கு ஒரு நிமிஷமா, கீழே டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, டெம்பரேச்சர் மேக்ஸிமம். அது அசிஸ்டன்ட் கொடுத்த கண்டென்ட்டும் இது உள்ளேயே இருக்குது சார். இட் டசன்ட் மேக், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான தூக்கிடுங்க, ஏன்னா அது அங்கிருந்து காப்பி பண்ணதுனால அது அப்படியே வந்துடுது. அது கமெண்ட் பண்றதுனால பண்ணலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். இப்போ நீங்க இந்த மாடலை கூட மாத்துங்க, லாமாவுக்கு மாத்துங்க. அந்த மாடல் யூஸ் பண்றீங்களா? அந்த மாடல் அங்க போயிட்டு அதை பாருங்க, எப்படி எந்த எந்த என்ன கரெக்டான மாடல் எடுங்க. கிராஃப்லோட போயிட்டு அந்த அந்த பர்டிகுலர் இது வருமா? டிஃபரன்ஸ் ஓரளவுக்கு தெரியுதா? இப்போ இதுல முக்கியமானது ஜென் ஏஐனா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இதுல மொத்தமே கம்மியான இன்ஃபர்மேஷன் தான், ஆனா பயங்கர எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன். அது என்னன்னா, இதுல யூஸ் பண்றீங்க பாருங்க, டெம்பரேச்சர். வாட் இஸ் மீன் பை டெம்பரேச்சர்? அந்த டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டோக்கன்ஸ் ஈக்குவல் டு 1024, டாப் அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு 1, ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 2, ஸ்டாப் ஈக்குவல் டு நன். அதுக்கப்புறம் அது சார் மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கோட் இன்ஃபர்மேஷன், சின்டாக்ஸ் தான். இப்போ இந்த இது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். டெம்பரேச்சரோ மாத்தினாலோ இல்லை மேக்ஸிமம் டோக்கன்ஸை மாத்தினாலோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து மாறும். ஓகே, அப்போ we need to study what are these things. ஓகே, அந்த அந்த 5 இதையும் காப்பி பண்ணுங்க, டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டோக்கன்ஸ், காஃபி, அதெல்லாம் காப்பி பண்ணுங்க. சாட் ஜிபிடி போங்க.